அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வலைக்கம் சலாம். நாங்க கம்பரேட்டிவ் எஜுகேஷன் பாடத்துல சிங்கப்பூரினுடைய கல்வி முறைமையை பற்றி நாங்க பார்க்க போறோம். எங்களுக்குரிய நேரம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் சீனாவுடைய கல்வி முறையை பற்றியும் இன்னும் கொஞ்சம் மேலதிகமான விளக்கத்தை தந்து இந்த பாடத்தை நாங்கள் இன்றைய அமர்வோடு நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். கடந்த அமர்வுல நாங்கள் நேற்றைய அமர்வுல இந்தியாவுடைய கல்வி முறைமையை பற்றி பார்த்தோம். வளர்முக நாடு என்ற அடிப்படையில இந்தியாவுடைய கல்வி முறைமையானது இலங்கையுடைய கல்வி முறைமையோடு ஒப்பிடுகின்ற போது ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வியில் பெரும்பாலான விடயங்களில் இலங்கையோடு தொடர்பான விடயங்களே அதிகமாக காணப்படுகின்றன. இலங்கைக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு நாடு என்ற அடிப்படையிலும் கலாசார ரீதியான மற்றும் வர்த்தக ரீதியான நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருக்கின்ற நாடு என்ற அடிப்படையிலும் இலங்கை மற்றும் இந்தியாவுடனான தொடர்புகள் வலுவாக காணப்படுவதன் காரணமாகவும் இரண்டு நாடுகளுடைய கல்வி முறைகளுக்கு இடையில தொடர்புகளும் சில வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனா இன்று நாங்க பார்க்க போகின்ற நாடு தென்கிழக்காசியாவில் காணப்படுகின்ற ஒரு மிகச்சிறிய நாடு. இந்த நாட்டினுடைய சனத்தொகையும் குறைவு, இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பும் குறைவு. ஆனால் இந்த நாடு மிக உயர்வான தலாவீத வருமானத்தை, தனிநபர் தலாவீத வருமானத்தை ஆசியாவிலேயே, குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவிலேயே உயர்வாக கொண்ட நாடாக இருக்கிறது. ஒரு இலங்கை பிரஜையினுடைய தலாவீத வருமானம், ஒரு வருடத்துக்கான அவருடைய வருமானம் சுமார் 2500 to 3000 டாலர்களாக இருக்கலாம். ஆனால் சிங்கப்பூரினுடைய ஒரு நபருடைய தலாவீத வருமானம் சுமார் $1,00,000, 90,000 முதல் $1,00,000 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு கூறுகின்றேன் சொன்னபடியே, இந்த சிங்கப்பூர் என்பது மலேசியாவினால கைவிடப்பட்ட, மலேசியா தன்னுடைய கூட்டாட்சி பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இங்க தனித்து பிரிந்து சென்று விடுங்கள் என்று கைவிடப்பட்ட ஒரு பிரதேசத்தை கொண்ட ஒரு நாடு. அந்த நாடும் அந்த நாட்டினுடைய நகரமும் ஒன்றுதான். சிங்கப்பூர் என்பது சிங்கப்பூர் சிட்டியை தான் குறிக்கும். எங்கள நாடுல கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம் என்று பல மாவட்டங்கள் இருப்பது போன்று சிங்கப்பூர்ல இல்லை. சிங்கப்பூர் மதான், சிங்கப்பூருடைய தலைநகரம் மதான், சிங்கப்பூருடைய சிட்டி மதம், எல்லாம் அதான். சிங்கப்பூர் சிட்டி மட்டும்தான். நாட்டு பேரும் சிங்கப்பூர் தான், தலைநகரமும் சிங்கப்பூர் சிட்டி தான். வேறு பிரதேசங்களே இல்லை, கிராமப்புறங்களே இல்லை. அந்த நாட்டுல கிராமங்களே இல்லை. அந்த ஒரே ஒரு நகரம் மாத்திரம்தான் மிக சரிவான மக்கள் தொகையை கொண்டு ஒரு பிரதானமான நகரம் காணப்படுகிறது. மிகவும் தூய்மையான நாடுன்னு சொல்லுவாங்க. மிக மிக தூய்மையான நாடு. அந்த தூய்மைக்கு அங்கு பின்பற்றப்படுகின்ற சட்டங்களும் அந்த நாட்டு மக்களுடைய மனப்பாங்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். எந்த ஒரு கழிவுப் பொருளையும், எந்த ஒரு தேவையற்ற பொருளையும் அவர்கள் வீதியிலேயோ வெளியிடங்களிலேயோ கொட்டவோ வீசவோ மாட்டார்கள். முறையான கழிவு முகாமைத்துவம் காணப்படுகிறது. செயற்கையாக அமைக்கப்பட்ட வளங்கள் மிக சிறப்பாக கையாளப்படும் ஒரு நாடாக சிங்கப்பூர் காணப்படுகிறது. 1972ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் ஒரு சர்வதேச மாநாடு இடம்பெற்றுச்சு. அணிசேரா நாடுகளுடைய தலைவர்களின் மாநாடுன்னு சொல்லுவாங்க. அணிசேரா நாடுகளுடைய தலைவர்களின் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு எமது அப்போதைய பிரதமராக இருந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா அவர்கள் தலைமை தாங்கினார். அந்த மாநாட்டுக்கு சிங்கப்பூரினுடைய
பிரதமர் லீ குவாங் யூ அவர்களும் வருகை தந்திருந்தார். எப்ப 1972ஆம் ஆண்டு. ரைட். அப்போது இந்த தெற்காசியாவிலேயே மிகவும் வளர்ச்சி அடைந்த மிகவும் அழகான முன்னேறிய ஒரு நகரம் என்றால் கொழும்பு தான். கொழும்பு தான் சொல்லுவாங்க. இந்த பழைய தமிழ் திரைப்படங்கள்ல எல்லாம் கொழும்புக்கு போறத சொல்லுவாங்க. இந்தியாவில சீமைக்கு போறோம்னு சொல்லி சீமைக்கு போய் வாரன்னு சொல்றது கொழும்புக்கு வாரது. இப்ப துபாய்க்கு போறது, இப்ப கட்டாருக்கு போற மாதிரி சீமைக்கு போறோம்னு சொல்லி போட்டா கொழும்புக்கு வருவாங்க இந்தியர்கள், தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள். அவ்வளவு சிறப்பாக இருந்த ஒரு நாடுதான் எங்களோட நாடு. ஏன்னு சொல்ல வாரன்னு சொன்னால், அப்ப அந்த கொழும்புல வந்து இறங்கி அந்த அணிசேரா தலைவர்களுடைய மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த சிங்கப்பூருடைய பிரதமர் லீ குவாங் யூ அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய எதிர்கால திட்டம், எதிர்கால கனவு எல்லாமே சிங்கப்பூரை கொழும்பு மாதிரி மாத்துறது, கொழும்பு சிட்டி மாதிரி சிங்கப்பூரை மாத்தோம். ஏன்னா சிங்கப்பூர் வந்து வெள்ளப்பெருக்குக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம். அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சிங்கப்பூர். சரியோ? அடுத்தது ஒரு வளமற்ற மண், மண் சார்ந்த மண் தான் அங்கு காணப்படுகின்றது. பெரும்பாலும் தாவரங்களோ அல்லது விவசாய உற்பத்தியோ அங்கு இல்லை, மேற்கொள்ள முடியாது. மிகவும் வறிய மக்கள், மிகவும் வறிய மக்கள். மலேசியாவால கிட்டத்தட்ட கூட கைவிடப்பட்ட ஒரு பிரதேசம். அவ்வாறு இருந்த சிங்கப்பூரை இன்று நாங்கள் தலையை அண்ணாந்து பார்க்கின்ற உயரத்துக்கு கொண்டு சென்றவர் அந்த லீ குவாங் யூ என்று சொல்லப்படுகின்ற பிரதமர். மிக முக்கியமான காரணம் அந்த நாட்டு மக்களுடைய கல்வி அறிவும் அவர்களுடைய மிக உயர்ந்த நாட்டு பெற்று. ரைட். உங்களுக்கு நான் மலேசியாவை ஜப்பானை சொன்ன மாதிரி மலேசியாவை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு கூறியிருக்கோம். சமூக பல்லினத்தன்மை அங்கும் அதிகமாக இருக்கின்றது சிங்கப்பூர். உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர்ல கடந்த ஜனாதிபதி ஒரு முஸ்லிம் பெண்மணியாக இருந்தார். ஹலீமான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் சிங்கப்பூருடைய ஜனாதிபதி. சிங்கப்பூருடைய வெளிநாட்டு அமைச்சர் ஒரு தமிழர். அப்ப அவங்களுக்கு இனம், மதம், மொழிங்கிற வேறுபாடு இல்லை. அவங்களோட எல்லோருடைய உணர்வுலையும் நான் சிங்கப்பூரை சேர்ந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அவர் முஸ்லிமா, அவர் தமிழா, அல்லது அவர் வந்து பௌத்தமா, எந்த வேறுபாடும் அவங்களுக்கு இல்லை. அதான் அவங்களோட தேசியவாதம். அப்ப கொழும்பு மாதிரி சிங்கப்பூரை மாத்த வேணும் என்று சொல்லிவிட்டு சென்றவர் தான் லீ குவாங் யூ. அவருடைய ஆட்சி கால பகுதியில அவர் சிங்கப்பூரை ஒரு மிக உன்னதமான ஒரு இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுமார் 90,000 முதல் 1,00,000 அமெரிக்க டாலர்கள் தலாவித வருமானம் சிங்கப்பூர்ல காணப்படும். மிக உயர்ந்த வைத்திய சேவை, இந்த உயர்ந்த வைத்திய சேவை சிங்கப்பூர்ல வழங்கப்படும். எனக்கு தெரியும், சில அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் உயர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு தான் போவாங்க. இலத்திரனியல் தொழில்நுட்பத்துறையில மிக உன்னதமான இடத்தில் இருக்கின்றது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகவும் பிஸியான, மிகவும் பரபரப்பான துறைமுகம், மிகவும் பரபரப்பான விமான நிலையம் சிங்கப்பூர். நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போவதா இருந்தாலும் சரி, அமெரிக்கா போவதா இருந்தாலும் சரி, சிங்கப்பூருக்கு போய் தான் போகலாம். எங்களை நாடுல த்ரூ விமானம் இல்லை. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து த்ரூ விமானம் ஆஸ்திரேலியாவுக்கோ, அமெரிக்காவுக்கோ, ஜப்பானுக்கோ இருக்கிறது. இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக சிங்கப்பூர் மாறி இருக்கிறது. அதுக்கு பிரதானமான காரணம் நான் சொன்ன மாதிரி அதனுடைய கல்வி அறிவும் நாட்டுப்பற்று கொண்ட மக்களும் தான். அப்ப நாங்கள் இப்போது பெருமூச்சு விடுகிறோம் சிங்கப்பூரை பார்த்து. ஒரு காலத்துல சிங்கப்பூர் மக்கள் எங்களை பார்த்து பெருமூச்சு விட்டாங்க, கொழும்பு மாதிரி எங்களை நாட்டை ஆக்கிறோம் சொல்லி. சரி, பாருங்க, இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு பாருங்க, சிங்கப்பூர் காட்டப்பட்டிருக்கிற பகுதியை பாருங்க. ரைட். சின்ன ஒரு பகுதி மேலுக்கு இருக்கிறது மலேசியா. ரைட்.
சார் சிங்கப்பூர் இலங்கையை விட பெருசா சிறுசா? மிக 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 சிறுசு. சிங்கப்பூர் கிட்டத்தட்ட எங்களோட கொழும்பு மாவட்டத்தை போன்ற பகுதி மட்டும்தான். எங்களோட கொழும்பை போல ஒரு பகுதி மட்டும்தான். அவ்வளவுதான் சிங்கப்பூர். மேல் மாகாணத்தில் அளவுக்கு இருக்கு. ரைட். சிங்கப்பூரின் அமைவிடமானது இந்தியா மற்றும் சீனாவுக்கான பிரதான கடல் வழிப்பாதையில் அமைந்துள்ளது. அதனால சிங்கப்பூருடைய துறைமுகம் மிகவும் ஃபேமஸ் ஆனது. அதன் உன்னதமான துறைமுகம் மற்றும் சுதந்திர வர்த்தக அந்தஸ்து என்பன அதன் தூர நோக்குள்ள ஸ்தாபகரான சர் தோமஸ் டாம்ஃபோர்ட் ரபல்ஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது. உலகின் பரபரப்பு மிக்க துறைமுகத்தை கொண்ட நவீன தேசமான சிங்கப்பூர் குடியரசு பிரித்தானியாவின் வியாபார மையமாக மலாக்கா 1819 கண்டுபிடிக்கப்பட்டது. பாருங்க, சிங்கப்பூருடைய மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 224 சதுர மைல்கள். சரியாஸ்கா? பாருங்க, 224. நாங்க 65,610. எங்களுடைய எவ்வளவு சின்ன குட்டி நாடுன்னு பாருங்க. ஒரு பிரதான தீவினையும் 58 துணை தீவுகளையும் கொண்டுள்ளது. சிங்கப்பூர் மலாயா பெனிசுலா முனை மற்றும் மலாக்கா நீரிணை முடிவு ஆகியவற்றுக்கிடையில் அமைந்து காணப்படும். ஒரு சில ஆயிரம் மக்களை மாத்திரம் கொண்டிருந்த சிங்கப்பூர் 1990ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2.6 மில்லியன் மக்கள், 26 லட்சம் மக்கள். அப்ப கொழும்புல சனத்தொகை, கொழும்புல வாக்காளர்கள் மட்டும் வரத்தால இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. கொழும்புல வாக்காளர் தொகை மிக அதிகம். 26 மில்லியன், சாரி 2.6 மில்லியன், 26 லட்சம் மக்கள் தான் சிங்கப்பூர் மொத்த சனத்தொகை. ஆனால் இவர்கள் பல்லினத்தன்மை கொண்டவர்கள். சீன இனம் இருக்கிறார்கள், மலேசிய இனத்துக்கு இருக்கிறார்கள், இந்திய இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த பல்லின சமூகமானது நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செய்துள்ளது. அதன் பிரதம மந்திரி லீ குவாங் யூ அவர்கள் சிங்கப்பூருடைய அழகே சிங்கப்பூருடைய பல்லினத்தன்மை தான் சொல்லியிருக்கார். சிங்கப்பூர்ல ஹிஸ்டரியை பார்த்தோம்னு சொன்னார், கல்வி எஜுகேஷன் ஹிஸ்டரியை பார்த்தோம்னு சொன்னார். சர் தோமஸ் ஸ்டாம்ஃபோர்ட் ரபல்ஸ், தற்போது அவருடைய பேரினாலே அழைக்கப்படும் சிங்கப்பூர் நிறுவனத்தை ரபல்ஸ் நிறுவனம் சொல்லுவாங்க. அவர் 1823 இந்த சிங்கப்பூர் பகுதியை செய்கிறார், ஆரம்பித்துள்ளார். மலேசியாவில் கைவிடப்பட்ட பிரதேசமா ஆரம்பித்ததோடு சிங்கப்பூரின் கல்வி பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஆரம்பமானது. பிற்காலத்தில் 3 பிரதான வகையான பாடசாலைகள் சிங்கப்பூரில் காணப்படுகின்றன. மலேசியாவில் இருக்கிற மாதிரி மலாயா பாடசாலைகள், சீன பாடசாலைகள், தமிழ் மொழி பாடசாலைகள் சொல்லி 2 இணைந்த பாடசாலைகள் இருக்கிறது. அதே போல ஆங்கில பாடசாலை, மலாயா பாடசாலைகள், சீன தமிழ் பாடசாலைகள், ஆங்கில பாடசாலைகள் சொல்லி 3 வகையான பாடசாலைகள் மலேசியாவில் இருக்கிற மாதிரி. மலாயா பாடசாலைகளில் சகல மாணவர்களும் இலவசமான கல்வியை பிரித்தானியர் பெற்றுக் கொடுத்தனர். பிரித்தானிய கால பகுதியில் பிரித்தானியர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆங்கில பாடசாலைகள் எங்க நாட்டை போல மிஷனரி இயக்கத்தினரால ஸ்தாபிக்கப்பட்டு கட்டணங்கள் அளவிடப்பட்டு பிரித்தானியர் ஆட்சி கால பகுதியில கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது ஆங்கில மொழி மூலமாக. சீன மற்றும் தமிழ் பாடசாலைகள் தாய்மொழியில் தங்களுடைய கல்வியை பெற்றுக் கொடுத்தது. சீன மாணவர்களுக்கு சீன மொழியிலேயும், தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் மொழியிலேயும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக சீன சார்புடைய தகவல்களை விருத்தி செய்து கொள்ள மற்றும் சீன தேசியவாதம் என்பதை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர்.
இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் போது பெருமளவிலான சிங்கப்பூர் மாணவர்கள் பாடசாலைகளில் இருந்து இடைவிலகியமை காரணமாக அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் உலக போரின் பின்னர் பாடசாலைகளுக்கு செல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அப்ப ஒரு ஹிஸ்டரி சொல்லுதானே 1972 எங்கட நாட்டை பார்த்து அவங்க பெருமூச்சு விட்டாங்க. அவங்களோட வளர்ச்சி அண்மையில ஏற்பட்டதானுங்கிறது இல்ல முக்கியமான விஷயம். 1947 10ஆண்டு கல்விக் கொள்கை நிகழ்ச்சி திட்டம் ஒன்று சிங்கப்பூரில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த கல்வி திட்டம் சொல்லுவாங்க அகிலம் தழுவிய உலகளாவிய கல்வி முறைன்னு சொன்னாங்க. அகிலம் தழுவிய கல்வி முறை என அழைக்கப்பட்ட இத்திட்டத்தினூடாக சுய ஆளுகைக்கு தயார்படுத்தப்பட்டனர். மாணவர்கள் சுய ஆளுகைக்கு தயார்படுத்தப்பட்டனர். 1950களிலும் 60களிலும் சிங்கப்பூர் தனது சுய பொருளாதார அபிவிருத்தி ஆரம்பித்த போது சிங்கப்பூர் கல்வியின் தொடர்ச்சியான இயக்கம் என்பதை பின்பற்றி அதனூடாக திறன் படைத்த தொழிலாளர் படையணியை சிங்கப்பூரின் கைத்தொழில் மயமாக்கல் நிகழ்ச்சி திட்டத்திற்கு தயார்படுத்த தொடங்கியதனூடாக வேலையின்மையை இல்லாமல் ஆக்கியது. இப்ப இது ஸ்டார்ட் பண்ணாங்க 1960களில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பொருளாதார தேவைக்கு மேலதிகமாக புதிய ஒருங்கிணைந்த தேசத்தினை கட்டியெழுப்புவதற்கும் கல்வி உதவியது. இருமொழி கொள்கை உத்தியோகபூர்வமாக பாடசாலைகளில் 1960 அறிமுகம் செய்யப்பட்டதோடு ஆங்கிலம் உத்தியோகபூர்வமான மொழியாகவும் தேசிய ஒருங்கிணைப்பு மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் சிங்கப்பூரின் கல்வி முறைமையில அறிமுகம் செய்யப்பட்டது. ஆங்கிலத்தை அவங்க சிறப்பா கையாண்டிருக்காங்க. மலேசியாவிலையும் சரி சிங்கப்பூர்லையும் சரிங்கிறது எங்களுக்கு தெளிவா உணர்ந்து. சீனாவில கூட ஆங்கிலம் முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக அங்க கற்பிக்கப்படுகிறத நாங்க பார்த்திருக்கிறோம். அகிலம் தழுவியதாக சகல இன மற்றும் பின்னணியை கொண்டு சமூக பின்னணியை கொண்டு அனைத்து பிள்ளைகளும் கல்வியின் அறிமுகமானது பெருமளவிலான பிள்ளைகள் பாடசாலையில் அனுமதி பெறுவதனை ஊக்குவித்தது. 1960களில் நேராக நல்ல அகிலம் தழுவிய கல்வி முறை கொண்டாந்து பாடசாலைக்கு மாணவன் செல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லா மாணவர்களும் கல்வியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில பெரும்பாலான பிள்ளைகளும் பாடசாலையில் இணைச்சு கொண்டாங்க. 2ஆம் உலக மகாயுத்த காலப்பகுதியில் அதிகமான பாடசாலை விட்டு விலகி இருக்காங்க. ஆனால் 50-60 காலப்பகுதிகளில் இந்த எண்ணிக்கையை அவங்க வீழ்ச்சி அடைய செய்யறதுக்கு அதிகமான மாணவர்கள் இணைக்கிறதுக்கு இந்த அகிலம் தழுவிய கல்வி முறையை அறிமுகம் செய்யறாங்க. இக்கால பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட பாடசாலைகளின் தரமானது குறிப்பிடத்தக்க அளவு வேறுபட்டது. இதற்கு அமைவாக முதலாவது கனிஷ்ட கல்லூரி 1969 சிங்கப்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. சிங்கப்பூருடைய பொருளாதாரம் 1980களில் செழிப்படைய தொடங்கியது. என 72ஆம் ஆண்டு இலங்கையில வார 80களில் இருந்து மிகவும் செழிப்படைய ஆரம்பிக்கும். சிங்கப்பூரின் கல்வி முறையானது தொகை அளவில் இருந்து பண்பு தரத்தினை நோக்கி நகர தொடங்கியது. இதான் மிக முக்கியமான விஷயம். குவாலிட்டி எஜுகேஷன் சொல்லுவாங்க. தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன். குவான்டிட்டி இல்லை, அளவு இல்லை. நாங்கெல்லாம் அளவுக்கு முக்கியத்துவம். எங்க நாட்டுல எழுத்தறிவு வீதம் 97% அளவு இல்லை சொல்லுவோம். அங்க அப்படி இல்லை. அங்க குவாலிட்டி, பண்பு, தரம். அப்ப தொகை முறையிலிருந்து குவான்டிட்டியிலிருந்து குவாலிட்டிக்கு மாறும். தரமான கல்வி வழங்கப்பட ஆரம்பிக்கிறது. அதாவது கல்வியில் வேறுபட்ட இயலுமைகளை கொண்ட மாணவர்களுக்கு, தனித்தனியான ஆற்றல் உள்ள மாணவர்களுடைய ஆற்றல்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு வேறுபட்ட நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டுச்சு. பிள்ளைகளுக்கு என்ன இயலுமோ, எதுல விருப்பமோ, எதுல பிள்ளைகளுடைய ஆர்வம் இருக்கோ அதற்கேற்ற கல்வியை வழங்குறது மிக முக்கியமான விஷயம். தனியால் வேறுபாடு.
தனியார் வேறுபாட்டுக்கு ஏற்ப அல்லது பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, பிள்ளைகளுடைய ஆளுமைக்கு ஏற்ப, பிள்ளைகளுடைய இயலுமைக்கு ஏற்ப வேறுபட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. இதற்கு அமைவாக தொழிற்கல்வியானது புதிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டது. தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளைகள் எந்த தொழில எந்த துறையில பிள்ளைக்கு ஆர்வமோ அந்த துறையில பிள்ளைய வளர்த்து விடுறது. எல்லா பிள்ளையும் உயர்கல்வியை பெற வேணும், பட்டதாரியாக வேணும், ரைட், அரசாங்க தொழிலை பெற வேணும்ங்கிறது அல்ல அங்க இலக்கு. பிள்ளைக்கு என்ன விருப்பமோ என்ன திறமை இருக்க பிள்ளைக்கு அந்த துறையை இனங்கண்டு அந்த துறைக்கு பிள்ளையை விருத்தி செஞ்சு விடுறது. தொழிற்கல்விக்கும் தொழில்நுட்பத்துக்கும் மிகவும் முக்கியத்துவம் வழங்கப்படுது. 1980கள் சாதாரண இடைநிலை பிரிவுகளில் இருந்து பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டு எப்ப பிரிக்காங்க, இடைநிலை கல்வியில பிரித்தெடுக்கப்பட்டு நூற்கல்வி சார்புடைய இடைநிலை பாடசாலைகளுக்கும் தொழில் சார்புடைய சாதாரண பாடநெறிகளுக்கும் பிள்ளைகள் அனுப்பப்படுறாங்க. இடைநிலை கல்வியிலேயே பிள்ளைய பிரிக்காங்க. நூற்கல்விக்கு பிள்ளை போறையா அல்லது தொழிற்சார்புடைய கல்விக்கு போறையா? மீத்திரம் கொண்ட மாணவனுக்கான கல்வி நிகழ்ச்சி திட்டம், மீத்திரம் கொண்ட மாணவனுக்கான கல்வி நிகழ்ச்சி திட்டம் கல்விசார் உயர் ஆற்றல் கொண்ட மாணவனுக்காக அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. பிள்ளைகளுடைய மிகவும் மீத்திரம் கூடிய பிள்ளைகள், கிஃப்டட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, மீத்திரம் கூடிய பிள்ளைகள், அவங்களுக்கு ரைட் விசேடமான கல்வி செயற்பாடுகளை உள்ளடக்கிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்படும். சுருக்கமா சொல்ல போனா பாடசாலையில மாணவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், ஆற்றல்கள் இனங்காணப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையும் தத்தமது ஆற்றலுக்கு ஏற்ப, விருப்பத்துக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் அவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, வளர்த்தெடுக்கப்படுறாங்க. நாங்க எங்களோட கல்வி முறைமையில தவற விட்ட ஒரு விஷயம், இன்னும் நாங்க நடைமுறைக்கு கொண்டு வராத ஒரு விஷயம். எல்லா பிள்ளைகளும் இல்லாம சமமா தான் கருது, எல்லா பிள்ளைகளையும் சமமா தான். அது பிள்ளை இயற்கைக்கு முன்னான ஒரு பிள்ளை நல்லா கணிதம் செய்வான், ஒரு பிள்ளைக்கு நல்ல விஞ்ஞானம் வேணும், ஒரு பிள்ளைக்கு நல்லா பாட்டு படிக்க இயலும், ஒரு பிள்ளை நல்ல சித்திரம் வரையும், ஒரு பிள்ளை நல்லா கைப்பணி செய்யும், ஒரு பிள்ளை நல்லா உடல் இயக்க செயற்பாடு ஈடுபடும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள், ஆற்றல் இருக்கு. நாங்க எல்லாத்தையும் இங்க மழுங்கடிச்சுட்டு என்ன செய்யறோம், எல்லா பிள்ளையும் கணிதத்தில் 100 எடுக்கணும், எல்லா பிள்ளைகளும் விஞ்ஞானத்தில் 80 எடுக்கப்படும், ரைட், எல்லா பிள்ளைகளும் சித்திரம் வரைய வேணும் என்று நாங்க எல்லா பிள்ளைகளையும் ஒரே விதமாக கருதுவதுதான் எங்களோட கல்வி முறைமையினுடைய பலவீனமும் குறைபாடும். ஆனால் சிங்கப்பூர்ல அந்த விஷயம் இல்லை. ஓகேவா? சிங்கப்பூரின் கல்வி முறைமை 1997 இப்ப அண்மையில் பிரதம மந்திரி கோ சாக் டாங், அவனோட பேரு சைனீஸ் பேர் மாதிரி இருப்பாரு, கோ சாக் டாங்கின் சிந்தனைக்கு அமைவாக சிந்திக்கும் பாடசாலைகள், கற்கும் தேசங்கள். எங்களோட நாட்டுல சில நேரம் சில திட்டங்களுக்கு பேர் வைப்பாங்க, சிங்கள பேர் வைப்பாங்க. அவங்க வைக்கிற பேரை பாருங்க, அந்த திட்டங்களுக்கு வைக்கிற பேர்களை பாருங்க, சிந்திக்கும் பாடசாலைகள், கற்கும் தேசங்கள் எனும் இலட்சிய நோக்குக்கு அமைவாக மாற்றமடைய ஆரம்பித்தது. இந்த கொள்கைக்கு அமைவாக தேசிய கல்வி, ஆக்க ரீதியான சிந்தனை, ஒத்துழைப்புடனான கற்றல் மற்றும் தகவல் தொடர்பாளர் சார் எழுத்தறிவு என்பவற்றிற்கு பாடசாலை கல்வியில முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு. இதற்கு அமைவாக பாடசாலைகள் பெருமளவு பல்வகமை கொண்டதாகவும் தமது சொந்த கலை திட்டத்தை தயாரித்துக் கொள்ளும். ஒவ்வொரு பாடசாலையும் என்ன செய்யுது, அவங்களுக்கு தேவையான கலை திட்டத்தை தயாரித்துக் கொள்ளும். பொது கலை திட்டம் அங்க தேவை பாருங்க, சொந்த கலை திட்டத்தை தயாரித்துக் கொள்ளல் மற்றும் தமக்கு முக்கியத்துவமுடைய பாடத்துறைகளை விருத்தி செய்து கொள்ளல் என்பவற்றில் சுயாதீனம் கொண்டவையாக மாற்றம் அடைகிறது. எவ்வளவு ஃப்ரீ கொடுத்திருக்கிறாங்க பாருங்க ஸ்கூலுக்கு. அவங்க விரும்பின அவங்களோட பிள்ளைகளுக்கு, அவங்களோட பிரதேசத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான கலை திட்டம், பாடவிதானம், பாடத்துறை அந்தந்த ஸ்கூல் தீர்மானிக்கிறார். நாடு முழுவதற்கும் ஒரே பாடவிதானம் தேவையில்லை என்கிறத அவங்க தெளிவாக உணர்ந்து இருக்கிறார்கள். பாருங்க சிங்கப்பூருடைய கல்வி கட்டமைப்பு
அதான் சொல்லுது பிள்ளைகள் ஒரு 1 minute மியூட் பண்ணிக்கொள்ளுமா.
ரைட், ஓகே. அப்ப சிங்கப்பூருடைய கல்வி முறைமையை நாங்க பார்த்தோமா மேலோட்டமாக, right? எங்கள நாட்டை போலவே சிங்கப்பூர்லயும் தரம் 1க்கு மாணவர்கள் 6 வயதுல தான் அனுமதிக்கப்படுறாங்க. 6 வயதுல தான் அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் பிரைமரி எஜுகேஷன் வந்து மொத்தமாக 6 ஆண்டுகள். எங்க நாட்டு 5 ஆண்டுகள், அங்க வந்து 6 ஆண்டுகள். அப்ப 6 வயது முதல் 12 வயது வரையான பிள்ளைகள் வந்து பிரைமரி வகுப்புகள்ல காணப்படுவாங்க. இங்க கூடுதலாக பிள்ளைகளுக்கு எழுத்தறிவும் எண்ணறிவும், குறிப்பாக கணிதம் மற்றும் தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் போன்ற பாடங்கள்ல கூடுதலான கவனம் செலுத்தப்படுகிறது, முக்கியத்துவம் வழங்கப்படுது. அதே மாதிரி செகண்டரியை பார்த்தோம்னா, செகண்டரி எங்க நாட்டை போல இல்ல. செகண்டரி சில பிரதேசங்கள்ல நாங்க பார்த்துக்கோம், பாடசாலைக்கு ஏற்ப கலை திட்டத்தை அமைச்சு கொள்ளலாம். சில பாடசாலைகள்ல வந்து 4 ஆண்டுகளாகவும், சில பாடசாலைகள்ல வந்து 5 ஆண்டுகளாகவும் காணப்படுது. 4 ஆண்டுகள் அல்லது சில பாடசாலைகள் 5 ஆண்டுகள். ரைட். அப்ப 6 ஆண்டுகள் பிரைமரி எஜுகேஷன், சாதாரணமா 5 ஆண்டுகள் வந்து செகண்டரி எஜுகேஷன் வழங்கப்படுது. இந்த செகண்டரி எஜுகேஷன்ல பிள்ளைகள் சாதாரணமான பாடசாலைகள், அதாவது கல்வி சார்ந்த பாடங்களையும் அவங்க தங்களுடைய இடைநிலை கல்வி தொடரலாம், அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த பாடசாலைகளையும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அவர்கள் தொடரலாம். அதுக்கு பிறகு அவங்க வந்து செகண்டரி எஜுகேஷன் போயிடுவாங்க. செகண்டரியில போஸ்ட் செகண்டரின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் செகண்டரி அதாவது பிந்திய இடைநிலை கல்வி. பிந்திய இடைநிலை கல்விக்கு போவாங்க. பிந்திய இடைநிலை கல்வி நாங்க எடுத்து பார்க்கிற போது அங்க வந்து ஜூனியர் கல்லூரிகள், ஜூனியர் கல்லூரிகள் சொல்லப்படுகின்ற அந்த பாடசாலைகள் கல்லூரிகள்ல அவங்க வந்து 2 வருடங்கள் கற்பாங்க. அது சொல்லுவாங்க ப்ரீ யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழக முன்கல்வி என்று சொல்லப்படுகிறது. பல்கலைக்கழக முன்கல்வி என்று அழைக்கப்படுற இந்த பாடசாலை, இந்த கல்லூரிகள்ல 2 வருஷம் கற்பாங்க. அதுக்கு பிறகு பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், அவங்க 3 வருடங்கள் கற்கலாம். 3 வருடங்கள் அவர்கள் டிப்ளோமா கற்கினர்களையோ அல்லது பட்ட கற்கினர்களையோ அவர்கள் வந்து தொடரலாம். அதே போல அவங்களுக்கு இதுக்கு மேலதிகமா 3ஆம் நிலை கல்வி, அதாவது இளங்கலை மற்றும் முதுகலை திட்டங்கள், அதாவது டிகிரி, போஸ்ட் டிகிரி, அவைகள் வந்து பல்கலைக்கழகங்களால வழங்கப்படுகின்றது. சர்வதேச ரீதியான பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றது, சிங்கப்பூர் நாட்டு பல்கலைக்கழகங்களும் காணப்படுகிறது. அவற்றில் அவங்க இந்த 3ஆம் நிலை கல்வியை வந்து தொடர்வாங்க. அப்ப 1ஆம் நிலை கல்வி பாடசாலையுடைய நிறைவடையுது, அது 11 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். 2ஆம் நிலை கல்வி இந்த ஜூனியர் காலேஜ் சொல்லக்கூடிய சாதாரணமான கல்லூரிகள்ல முன் பல்கலைக்கழக கல்வியாகவோ அல்லது வந்து தொழில்நுட்ப கல்லூரியாகவோ, பாலிடெக்னிக் சொல்லக்கூடிய பல் தொழில்நுட்ப கல்வியாகவோ அது வந்து வழங்கப்படும். அது வந்து 3 ஆண்டுகள் அல்லது 2 ஆண்டுகள். முன் பல்கலைக்கழக கல்வியில 2 ஆண்டுகள், பாலிடெக்னிக் சொன்னால் 3 ஆண்டுகள் வழங்கப்படும். 3ஆம் நிலை கல்வி என்பது அது வந்து பட்ட கற்கினரையாக இருக்கும். அது 3 ஆண்டுகளை கொண்டதாக காணப்படும். உள்ளூர் மற்றும் சர்வதேச பல்கலைக்கழகங்கள மாணவர்கள் இந்த கல்வியை பெற்றுக் கொள்வாங்க. அப்ப இங்க வந்து பாடசாலை கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியாக இருந்தாலும் சரி, அவர்கள் 2 மொழி கல்விக் கொள்கைக்கு முக்கியத்துவம் வழங்குறாங்க. ஆங்கில மொழி மூலமாகத்தான் அங்க உயர்கல்வி வழங்கப்படுகிறது. பாடசாலைகள்ல ஆங்கிலமும் தாய்மொழியும் சமமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. இப்போது இடைநிலை கல்வி நல்ல உணவு. இப்போது இடைநிலை கல்வி இது ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 பாடங்களுக்கும் அதி முக்கியத்துவம் கொடுக்கின்ற
அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கல்வி முறைமை இப்போது சிங்கப்பூரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது 97ஆம் ஆண்டுக்கு பிறகு. நாங்க இப்பதான் அதை பத்தி யோசிக்கிறோம், ஸ்டெம் எஜுகேஷனை பத்தி. அவங்க ஏற்கனவே அந்த கல்வி முறைக்குள்ள வந்துட்டாங்க. ரைட்? அப்ப தேவையற்ற பாடங்களை எல்லாம் மாணவர்களுக்கு கற்பிப்பதை கொடுத்து அவங்க தொழில் உலகுக்கும் தற்கால சர்வதேச தொழில் சந்தைக்கும் ஏற்றா போல தங்களுடைய கல்வி முறைமையை மாற்றி வடிவமைச்சிருக்கிறாங்க. சரியோ? இதை நாங்க அவங்களோட கல்வி முறைமையில பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரைட். 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கல்வி முறை நாங்க பார்த்தோம் சொன்னால் சிங்கப்பூருடைய கல்வி முறை மீது 21ஆம் நூற்றாண்டுக்கான தேர்ச்சிகள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையின் நன்மை கருதி சிங்கப்பூரின் கல்வி அமைச்சு ஒரு முழுமையான கல்வி முறைமையினை தயார் செய்திருக்கிறது. பண்ணிட்டா ரைட். அவன் பிள்ளைகள தகுதி அடிப்படையில தான் பிள்ளைகள் எந்த ஸ்ட்ரீம்ல படிக்கிறங்கிறத சிங்கப்பூர்ல தீர்மானிச்சு கொள்றாங்க. ஓகே. மாணவர்கள் எதிர்கால வாழ்க்கையின் நன்மை கருதி சிங்கப்பூரின் கல்வி அமைச்சு ஒரு முழுமையான கல்வி முறைமையினை சிங்கப்பூர் மாணவர்களுக்காக தயார் செய்துள்ளது. அப்ப சிங்கப்பூர் கல்வியானது உலகமயமாக்கம், குடியியல் சார் மாற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம், எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய சவால்கள் என்பவற்றுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையை பாடசாலை கல்வி முறைமையில் இருந்தே மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றது. வேகமாக இடம்பெற்று வரும் உலக மாற்றங்களுக்கு மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில 21ஆம் நூற்றாண்டுல மாணவர்கள் என்னென்ன விடயங்கள்ல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமோ அந்த தேர்ச்சிகளை இனங்கண்டு அதை பாடசாலை கல்வி முறைமையிலையும் இடைநிலை கல்வியிலையும் உயர்கல்வியிலையும் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லப்படுகின்ற துறை. ஸ்டெம் எஜுகேஷன், ஸ்டெம். அப்ப அதை அவங்க ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான தேர்ச்சிகள் மற்றும் மாணவர்களுடைய பேறுகள் தொடர்பான சட்டகத்துக்கு சிங்கப்பூர் பிரஜைகள் விருதி செய்து கொள்ளப்பட வேண்டிய துறைகள் அவங்க என்ன கண்டிருக்காங்க. ஒன்று நம்பிக்கையுடைய நபர், சிரத்தைங்கிறது முயற்சி செய்யக்கூடிய பிரஜை, சுய நெறிப்படுத்தப்பட்ட கற்பவர், செயல் ஊக்கம் உள்ள பங்களிப்பாளர். இந்த 4
துறைகளும் இந்த 4 விடயங்களும் மாணவர்களிடம் விருத்தி செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும். மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டிய பேறுகள் இதுதான் கல்வியின் மூலமாக. நம்பிக்கையுடைய நபர், முயற்சி செய்யக்கூடிய பிரஜை, சுய நெறிப்படுத்தப்பட்ட கற்பவர், அவராகவே கற்கிறது, தேவையான விடயங்களை தெரிந்து கற்கிறது, செயல் ஊக்கம் உள்ள பங்களிப்பாளர், நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு பிரஜை. இந்த சட்டகத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கான தேர்ச்சி மாணவர்கள் விரும்புகின்ற கல்வி பேறுகளை அடைந்து கொள்வதற்கு உதவியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. முறைசார் கல்வியை நிறைவு செய்யும் ஒவ்வொரு சிங்கப்பூர் பிரஜையும், முறைசார் கல்வியை நிறைவு செய்கின்ற ஒவ்வொரு சிங்கப்பூர் பிரஜையும் இத்தகைய பண்பு கூறுகளை கொண்டிருப்பதனை கல்வியலாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. சிங்கப்பூரின் கல்வி முறைமையில் பாடசாலைக்கு சென்று கல்வி பெற்றுக் கொண்ட ஒவ்வொரு நபரும் சிறந்த சுய விழிப்புணர்வுள்ள, பலமான அற ஒழுக்கம் கொண்ட, அத்தியாவசியமான திறன்களை விருத்தி செய்து கொண்ட, எதிர்கால சவால்களுக்கு வெற்றிகரமாக முன்கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களை கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் தொகை குறைவுதானே, அப்ப இலகுவாக கண்காணிக்கலாம். அதே போல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருப்பதனால கணிசமான நிதி ஒதுக்கீடு இடம்பெறுகிறது. ஆகவே சிறப்பான வகையில சிங்கப்பூருடைய கல்வி முறைமை முன்னெடுத்து செல்லப்படுகின்றது என்பதை இந்த விடயங்களின் ஊடாக எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் பொறுப்புடையவராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சிங்கப்பூர் மாணவரும் எதிர்பார்க்கப்படுகின்றார். தன்னை சூழ உள்ள உலகின் அழகினை மதிப்பவராகவும், ஆரோக்கியமான உளத்தினையும் உடலினையும் கொண்டவராகவும், வாழ்க்கையை நேசிப்பவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுய நம்பிக்கையுடைய நபர், சரி மற்றும் பிழை தொடர்பான உறுதியான தன்மை, தழுவலும் விரித்த தன்மையும், தன்னை பற்றிய விளக்கத்தினை கொண்டவர், விவேகமிக்க தீர்ப்பாளர், சுயாதீனமாகவும் விமர்சன ரீதியாகவும் சிந்திக்கக்கூடியவர், வினைத்திறன் மிக்க வகையில் தொடர்பாளர் செய்யக்கூடியவர், இவையெல்லாம் ஒவ்வொரு சிங்கப்பூர் மாணவனிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற பேறுகளாக, அடைவுகளாக காணப்படுகின்றன. கடைசியா தனது சொந்த காலில் தனது சொந்த கற்றலில் விடாமுயற்சி உடையவராகவும் பொறுப்பேற்கக்கூடியவராகவும் இருப்பார். செயலூக்கம் உள்ள பங்களிப்பாளராகவும், அணியின் வினைத்திறன் மிக்க வகையில் செயலில் புத்தாக்கம் உள்ளவராகவும் இருப்பார். தொடங்காற்றல் கொண்டவராக இருப்பார். ஆபத்து நிலைகளை கையாளக்கூடியவராகவும், உன்னதத்தன்மை போடுவராகவும் இருப்பார். பலமான குடியர் பொறுப்புடையவராக இருப்பார். சிங்கப்பூர் மற்றும் உலக பற்றிய தகவல்களை அறிந்தவராகவும், சூழ உள்ளவர்களின் நலனில் அக்கறை உள்ளவராகவும் செயற்படுவார் என்று சிங்கப்பூருடைய கல்வி முறைமையினூடாக மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற பேறுகள் தொடர்பான சட்டகத்தை சிங்கப்பூர் கல்வி அமைச்சு உருவாக்கி இருக்கிறது. இவைகள் அடையப்படுகிறதா என்பதைத்தான் கடுமையாக அவர்கள் கல்வியலாளர்கள் உற்று நோக்குவார்கள், அவதானிப்பார். அப்படி ஒரு சிறப்பான கல்வி முறைமை சிங்கப்பூரில் நடைமுறைப்படுத்தப்படும். சரியா பிள்ளை? ஓகே. அப்ப சிங்கப்பூருடைய கல்வி முறைமே ஒரு நீரோட்டமாக நாங்க அறிந்து வச்சிருக்கிறோம். இப்ப உங்களுக்கும் எங்களுடைய ஃபைனல் செஷன், உங்களுடைய கேள்விக்கு செயற்பாடு ஆக்டிவிட்டிக்கான நேரம் தரப்பட போகுது. ரைட். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்னால், சிங்கப்பூருடைய கல்வி முறைமையில நீங்க கண்ட சிறந்த விஷயம் என்ன? இப்படி சொல்லல, சிங்கப்பூர கல்வி முறைமையில நீங்க கண்ட, நீங்க அவதானித்த, நீங்க கேள்வியுற்ற சிறப்பான விடயங்கள் எவை? இதை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. சரியா? நேரம் 3:55. உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் தரேன். ஆகவே 4:15 உங்களுடைய கருத்துக்களோடு சந்திப்போம். கல்வி விளங்கிட்ட பிள்ளைகள், சிங்கப்பூருடைய கல்வி முறைமையில் நீங்கள் அவதானித்த சிறப்பான விடயங்கள் எவை? ஓகே சார்.
ரைட், பாப்போமா பிள்ளைகள்? ரெடியா? சரி சார் ரெடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்போம் யார் சேவ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். சிங்கப்பூர் கல்வியில முக்கியமான சிறப்பு அம்சங்கள் ஒன்று. முதலாவதாக பிரதான கற்பித்தல் ஊடகமாக ஆங்கிலம் காணப்பட்டது. ஓகே, அதோடு 1950-60களுக்கு இடைப்பட்ட காலத்துல கல்வியில தொடர்ச்சியான இயக்கம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு. சிங்கப்பூர்ல எல்லா கொள்கையிலும் விட கல்விக்கான முக்கியத்துவம் நிறைய அளவுல பேசப்பட்டிருக்குது. அதற்கான வேலை திட்டங்களும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் செய்யப்பட்டிருக்குது. ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட கல்வி மட்டத்துல மிக உயர்ந்த ஒரு நாடாக சிங்கப்பூர் காணப்படுகிறது. அடுத்தது 1960ல ஆங்கிலம் தேசிய மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் மூலமாகவும் கல்வித்தரம் மேம்பாடு அடைஞ்சிச்சு. அதோட 1960ல தொகையளவில் இருந்த கல்வித்தரமானது பண்பு தரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாக காணப்பட்டுச்சு. அடுத்த வேறுபட்ட எளிமைகளை கொண்ட மாணவர்களுக்காக வேண்டி வேறுபட்ட கல்வி நடைமுறைகள் உருவாக்கப்பட்டது ஒரு சிறப்பான அம்சமாக அங்க காணப்படுகிறது. இது கட்டாயமாக மாணவர்களுடைய எளிமைகளுக்கு ஏற்ப இவ்வாறான கல்விக் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போதுல மாணவர்கள் தனக்கான துறையை சரியான முறையில் தெரிவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தோட சாதாரண இடைநிலை கல்வியான இடைநிலையில பிள்ளைகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்யறாங்க. அதுல ஒன்று மாணவர்களை நூல் கல்வி கண்டும் தொழிற்கல்வி கண்டும் பிரிக்கிறாங்க. அதோட மீத்திரம் கொண்ட மாணவர்களுக்காக விசேடமான கல்வி நிகழ்ச்சி திட்டங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த சிந்திக்கக்கூடிய பாடசாலைகள் கற்கும் தேசங்கள் என்ற உருவாக்கப்பட்டுச்சு 1997ல. அதோட பல்வகைமை கொண்ட பாடசாலைகள் காணப்படுகிறது. அதோட அப்படியான பாடசாலைகள்ல அதற்கான கலை திட்டத்தை தாமே சொந்தமாக தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதோட இடைநிலை மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு பெருமளவான பிள்ளைகள் பாடசாலைகள் அனுமதி பெறக்கூடிய ஒரு நிலைமையை காணப்படுகிறது. ஓகே, மகாசா பாராட்டுகள் மகாசாக்கு. நான் சொல்லவா சார்? ஓகேம்மா, சொல்லுமா. சிங்கப்பூர்ல கல்வி முறையிட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கல நான் முதலாவதே பார்க்குறேன் அவங்க திறன்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தான். ஸ்கில்ஸுக்கான இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கான ஸ்கில்ஸ் இப்போ நாங்கள் இலங்கையில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகக்குள்ள அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழில்துறைக்கு ஒரு நல்ல பிரஜையாக ஒரு ஆளுமையுள்ள ஒருத்தரை உருவாக்குறதுன்றது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது, கல்வியூடாக நடைமுறைப்படுத்துறதை பார்க்க இயலும். அது ஒரு சிறப்பாக நான் கருதுறேன். நம்பிக்கையுள்ளவராக, தேசத்தை மதிக்கிறவங்களாக, அழகை மதிக்கிறதாக, நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பாடசாலை மட்டத்திலேருந்தே அவங்க உருவாக்கப்பட்டது உண்மையாகவே ஒரு சிறப்பம்சமாக காணப்படுறேன். அடுத்தது இலங்கையில் பாடத்தெரிவுகள் இருந்தாலும் சரி மிகவும் குறைவாகத்தான் காணப்படுற. இப்போ கிரேட் 9, 10ல் தான் ஒரு குறிப்பிட்ட பாடம். ஆனால் இங்கே மாணவர்களுக்கு தனக்கு ஏழுமானத்தை தெரிவு செஞ்சு கொண்டு அதனூடாக அவங்களோட விருத்தி செஞ்சு கொள்ற நிலைமையா அங்கே பார்க்க இயலும். இப்போ இலங்கையோட கல்வியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இப்போ மீனுக்குன்னு சொன்னாலும் தேங்காய் மரத்துக்கு ஏற சொல்கிற, குரங்குக்குன்னு சொன்னாலும் தேங்காய் மரத்துக்கு ஏற சொல்கிற அந்த திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறல அவங்களோட இதை பார்க்குறல்ல. ஆனால் இங்கே தனக்கு ஏழுமானத்தில் அவங்கள ஷைன் பண்ண வச்சு அவங்கள முன்னேற்ற ஒரு சிஸ்டம் காணப்படுறது எனக்கு உண்மையாகவே ஒரு சிறப்பம்சமாக படுறது. அடுத்து கலை திட்டங்கள்ன்ற போல இலங்கையில் தெரியும் ஸ்கீம் சிலது டீச்சர்ஸுக்கே அந்த சில சிஸ்டம்ஸ் விளங்குறல்லன்ற மாதிரி இங்கே கலை திட்டங்களை மாற்றிக்கொள்ளையலும்ன்றது இப்போ எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகையானவர்கள். அதுலேயுமே ஜெனரேஷன் மாறக்குள்ள இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ கலை திட்டங்கள் அடிக்கடி அப்டேட் ஆகப்படுத்தப்படும். அப்போ இங்கே கலை திட்டங்கள் மாற்றலாம் என்ற ஒரு சிஸ்டமே ஒரு பெரிய டீச்சருக்கு ஒரு
கிளாஸை சிறப்பாக கொண்டு போறதுக்கு உதவியாக காணப்படும். அது வந்து இங்க ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. இப்போ இதுலயும் உலகமயமாதல் கூட அதுலயும் ஆங்கில கல்வின்றது இன்றியமையாது. இலங்கையில பார்த்தா ஆங்கில கல்விக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனா இங்க வந்து ஆங்கில கல்விக்கு மெயினா ஐசிடி மேக்ஸ் முக்கியமானதுக்கு மெயினா கொடுக்கறது வந்து இங்க ஒரு சிறப்பு பார்க்க இயலும். அடுத்தது சூழல் நேயம் நாட்டுப்பற்ற வந்து மாணவர்களிடையே உருவாக்குறத அவதானிக்கலும். இங்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை தொழில்துறைக்கு சார்பான கல்வியை எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் உருவாக்குற கல்வியை இந்த பாடசாலைகள் வழங்குறத அவதானிக்க இயலும். எப்பயுமே இங்க திறமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. அடுத்தது வந்து இப்போ அண்மை காலத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்ல சிங்கப்பூர்ல தெரியும் நிறைய தேர்வுகளை வந்து நிறைய பரீட்சைகளை வந்து அவங்க தடை செஞ்சுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா மாணவர்களை கற்றல் மகிழ்ச்சியான சூழல் ஒன்றை உருவாக்கணும்ன்ற நோக்கத்துக்காக. அப்ப இவங்கட ஒரு முக்கியமான நோக்கம் மாணவர்களை மகிழ்ச்சியான கற்றல் சூழலை உருவாக்குறன்ற ஒரு சிறப்பம்சமாக காணப்படுற. ஏன்டா தற்காலத்துல வந்து மன உளைச்சல்களுக்கு நிறைய மாணவர்கள் உள்ளாகிறத தற்கொலைகளுக்கு போறத இலங்கை இந்திய கல்வி சிஸ்டத்துல அவதானிக்க இயலும். அது இல்லா போறன்றது ஒரு மகிழ்ச்சியான கற்றல் சூழல் உருவாகிறன்ற ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. அடுத்து வந்து தொழில் கல்வியை வழங்குற நிறைய நிறுவனங்கள் ஐடிஇ அப்படின்ற நிறைய நிறுவனங்கள் காணப்படுறது அவதானிக்க இயலும். இதை நான் இங்க சிறப்பம்சமாக கருதுறேன். ஓகே, வெரி குட். நசீமா. சிங்கப்பூர் கல்வி முறைமையில் நாம் காணும் சிறப்பான விடயங்களில் அனைவருக்கும் ஒரே கல்வி என்ற முறையின்றி தனியார் திறனுக்கேற்ற கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப திறன்களோடு கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் தொலைபேசி பாவனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றது. உலக கல்வி தரத்துக்கு ஏற்றவாறு தமது நாட்டின் கல்வி திட்டங்கள் மறுசீரமைக்கப்படுகின்ற போதிலும் மேற்பார்வை தரமுள்ளதாக அமைய பெற்றுள்ளது. பாடசாலை கல்வியின் இலக்கு ஆணித்தரமாக நிறைவுறப்பட்டு கல்வி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கல்வியின் ஊடாக தனியாளின் தரம் மதிப்பிடப்படுகின்றது. இருமொழி கற்றலானது மாணவர்களுக்கு உலக கல்வியோடு எளிதாக இணையக்கூடிய ஒரு செயற்திட்டமாகவும் காணப்படுவது நாம் காணும் சிறப்பான விடயங்களாகும். ஓகே, பாராட்டுகள் நசீமா. தர்ஷினி. சிங்கப்பூர் கல்வி முறை உலகளவில் தரம், பன்மொழி புலமை, கல்வி தகுதி ஆகியவற்றுக்கு புகழ்பெற்ற ஒரு நாடாக விளங்குது. இதுல அகிலம் தழுவியதாக, அதாவது சகல இன பின்னணியும் கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்ததுனால சிங்கப்பூர்ல சகல பிள்ளைகளும் பாடசாலைக்கு அனுமதி பெறுவதும் விரும்பி வந்து அனுமதி பெறுறாங்க. அடுத்து இங்கு தொகை ரீதியாக அன்றி பண்புத்தர ரீதியாக கல்வி முன்னெடுப்புகள் காணப்படுகின்றன ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. சகல மாணவர்களுக்கும் பொதுவாக இல்லாமல் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி கல்விசார் திறன்களை கொண்ட மாணவர்களுக்கு வேறு வேறான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. இலங்கையை போல் இல்லாம கிராமப்புற பாடசாலைகள் நகர்ப்புற பாடசாலைகள் ரெண்டுக்குமே பொதுவான வளங்கள் இருந்தாலும் வளங்கள் இல்லாட்டாலும் ஒரே விதமான பாடவிதானமாக கொண்டு செல்லப்படுது. ஆனா சிங்கப்பூர்ல அப்படி இல்லாம தங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்ற விதத்துல தங்களுடைய பாடசாலையில் என்ன வளம் இருக்கோ அதுக்கேற்ற விதத்துல தன்னுடைய கலை திட்டத்தை திட்டமிட்டு கொள்றதுக்கான ஒரு நடைமுறை அங்க இருக்கிறதுனால அவங்களோட கல்வித்தரம் வந்து பண்புத்தர ரீதியாக கொண்டு செல்லப்படுறது உறுதி செய்யப்படுது. சிந்திக்கும் பாடசாலை கற்கும் தேசங்கள் எனும் லட்சிய நோக்குக்கு அமைவாக தேசிய கல்வி ஆக்கத்திறன் ஐசிடி ஆகிய பாடநெறிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது. தற்காலத்துல மட்டுமில்லாம மிகவும் ஆரம்ப காலங்கள் 1990களில் இருந்தே அந்த பாடங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து வராங்க. எதிர்கால சிந்தனையுடன் நவீனத்துவத்தை ஏற்படுத்துறதுக்காக, அதாவது எதிர்நோக்கிற தொழிற்சந்தையில் ஏற்படுகின்ற கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களை தயார்படுத்துவதற்கு ஸ்டெம் கல்வி முறையில சிங்கப்பூர் வந்து ஆரம்ப காலம் தொட்டே அறிமுகப்படுத்தி வராங்க. கல்வி மாத்திரமில்லாது ஒரு சிறந்த பிரஜையாக விருத்தி செய்ய வேண்டிய பண்புகளை ஆளுமைகளை சிங்கப்பூர் முறைசார் கல்வி திட்டம் செயற்படுத்துகின்றமை உறுதி செய்யப்படுகிறது.
தற்காலத்தில் நிலவும் தொழிற்சந்தை கேள்வி கேட்டாற்போல் உயர்கல்வி ஆங்கிலத்தில் இடம்பெறுவது, அதாவது ஆங்கிலத்துல இடம்பெறணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது. கல்வித்திறன், தொழிற்கல்வி மற்றும் கலை என மாணவர்களின் ஆர்வத்திற்கேற்ப வெவ்வேறு பாதையை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிங்கப்பூர்ல கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே தர்ஷினி, பாராட்டுக்கள். கலைச்செல்வி. ஆசிரியர் உயர்தரம் கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக தொழில் முறைகளை பயிற்சி பெற்றதுல அதிகமாக காணப்பட்டது சார். அது இல்லாம மாணவர்கள் திறமைக்கேற்ப பல்வேறு பாதைகள் வழங்கப்பட்டு பள்ளிகளில் தேர்வுகள் குறைக்கப்பட்டு முழுமையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது சார். மாணவர்கள் மன அழுத்தத்தை குறைத்து பாடத்திட்டங்களை எளிமையிலிருந்து கடினமான நிலைக்கு செல்லப்பட்டது சார். அது இல்லாம திறன் சார்ந்த கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் ஆழமான புரிந்து கொண்டு கல்வி கற்றுவதற்கு மாணவர்களை வழிவகுத்தப்பட்டது சார். அது இல்லாம அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆங்கிலத்திற்கு முதன்மை மொழியாக தாய்மொழி உட்பட கட்டாயமாக கற்பிக்கப்பட்டது. தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே. ஆயிஷா, மைசரா. சிங்கப்பூர் கல்வி முறையுடைய சிறப்பம்சங்கள் வந்து தரமான மற்றும் உலகளாவிய ரீதியில் அங்கீகாரம் சிங்கப்பூர் கல்வி முறையில காணப்படுது. அடுத்தது இருமொழி கொள்கை. மாணவர்கள் ஆங்கிலத்துடன் தாய்மொழியையும் கற்க வேண்டும் என்று இதால கலாச்சார தொடர்பையும் உலகளாவிய ரீதியில வேலை வாய்ப்பையும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இது உறுதி செய்கிறது. அடுத்தது வந்து நெகிழ்வான கற்றல் பாதைகளை மாணவர்களுக்கு உருவாக்கிக்கிறது. தனிப்பட்ட திறமைக்கேற்ப பல்வேறு கல்வி பாதைகள் சிங்கப்பூர்ல வழங்கப்படுகின்றன. பின்தங்கிய மாணவர்களுக்கும் தொழிற்கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொடர்ந்தும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. மற்றது தரமான ஆசிரியர் பயிற்சி. ஆசிரியர்களுக்கு உலகத்தரத்திலான பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு கற்பித்தல் முறைகளும் தொடர்ந்தும் புதுமைகளை புகுத்துவது ஆசிரியர் கல்வியில் இருக்கிற சிறந்த பலனாகும். அத்தோடு எதிர்காலத்திற்கான தயார் நிலை மாணவர்களுக்கு வழங்கப்படுறது சிங்கப்பூர் கல்வியுடைய சிறப்பம்சங்களாகும். ஓகே ஓகே மைசரா. நௌசியா. நௌசியா பானு, ஃபர்வின், யாசா. ஓகே ஃபர்வின். சிங்கப்பூர் கல்வி முறையில காணப்படுற சிறப்பான அம்சங்களாக நான் கண்டது வந்து தரமான கல்வி முறை. சிங்கப்பூர் வைக்கிற மாணவர்கள் வந்து கணிதம், அறிவியல், வாசிப்பு போன்ற பாடங்கள்ல வந்து உலகளாவிய அளவுல முன்னணியில இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இங்க இருக்கிற மாணவர்கள் திறமைற அடிப்படையில அவங்களோட விருப்பங்களை பொறுத்து அவங்களுக்கு கல்வி முறை வழங்கப்படுறது ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படுகிறது. அடுத்தது பாடசாலை கல்வியில இருந்தே அவங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள்ற கணினி, இணையம், டிஜிட்டல் கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு சிறப்பான விஷயம் ஆகிறது. அடுத்தது இங்க வந்து சிறந்த பயிற்சி பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. பாடசாலைகள்ற மாணவர்கள கல்வியோட சேர்த்தி ஒழுக்கம், குணநல வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது. அடுத்தது மாணவர்கள ஆங்கிலம், தாய்மொழி ரெண்டையுமே சமமாக கற்கிறது வந்து ஒரு சிறந்த விடயமாக இருக்குது. அடுத்தது பாடசாலை கல்விக்கு பிறகு பாலிடெக்னிக், டெக்னிக்கல் எஜுகேஷன் போன்ற வாய்ப்புகள் வழங்கப்படுறது வந்து அவங்களோட வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு சிறந்த ஒரு விடயமாக காணப்படுது. அவ்வளவுதான் சார். ஓகே மேடம். ஓகே, பாராட்டுகளா. வேறு யாராவது?
ஓகே. ஆகவே சிங்கப்பூரை கல்வி முறைமையானது தெற்காசிய நாடுகள், குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கல்வி செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது மிக தெளிவான வேறுபாட்டை கொண்டதாகவும், தற்கால உலக சூழமைவுக்கு ஏற்ப, சர்வதேச மாற்றங்களுக்கு ஏற்ப மிக பொருத்தமான ஒரு கல்வி முறைமையினை சிங்கப்பூர் தனது நாட்டு மக்களுக்காக அறிமுகம் செய்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறது. ஆகவே சிங்கப்பூருடைய கல்வி முறைமை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு கல்வி முறைமையாகவும், கல்வியில் பண்புத்தர விருத்தியை, குவாலிட்டி எஜுகேஷன், ரைட், குவாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறைமையாகவும், தலை சிறந்த தொழிற்சந்தையை, தொழிற்படையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு கல்வி முறைமையாகவும் சிங்கப்பூருடைய கல்வி முறைமை காணப்படுவது வரவேற்புக்குரியதாக இருக்கின்றது. கற்பித்தல் மொழியாக இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறது. ஒவ்வொரு பாடசாலைகளும் தமக்கென தனித்துவமான கலை திட்டத்தை உருவாக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய தேவை, விருப்பு, எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பொருத்தமான துறைகளை தெரிவு செய்வதற்கு இடைநிலை கல்வியிலேயே சந்தர்ப்பம் வழங்கியிருப்பது. அதே போன்று உயர்கல்வியில குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியிருப்பது. ஸ்டெம் எஜுகேஷன் என்கின்ற நவீன கற்றல் செயற்பாடுகளை, கலைத்திட்ட உள்ளடக்கங்களை நீண்ட காலத்துக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தி இருப்பது என்று நாங்கள் அந்த நாட்டு கல்வி முறைமையுடைய சிறப்புகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஓகே, ரைட். இத்துடன் நாங்கள் இந்த சிங்கப்பூருடைய கல்வி முறைமையை பற்றிய விடயங்களை நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். சீனாட கல்வி முறைமை பற்றி நாங்கள் கடந்த அமர்வுக்கு முந்தைய அமர்வில் மிக சுருக்கமாக நாங்கள் நோக்கியிருந்தோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த அமர்வு நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். சரியோ? ஓகே, நான் ஸ்லைடை க்ளோஸ் பண்ணி அடுத்த ஸ்லைடை ஒன் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். சீனாவில கனிஷ்ட இடைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் தரம் 7, தரம் 8, தரம் 9 ஆகிய 3 ஆண்டுகளை கொண்டதாக காணப்படுகிறது. பொதுவானதும் ஒன்றிணைந்ததுமான பாடத்திட்டங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. குறிப்பாக இங்க வரலாறு, புவியியல், உயிரியல், அதே போல பௌதீகவியல், பிசிக்ஸ், அதே போல கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்கள் இங்கு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அதோட சேர்த்து அரசறிவியல், இசை, நுண்கலை, தொடர்பாடல் போன்ற பாடங்களும் இங்கு கற்பிக்கப்படுகிறது. ரைட். அதேபோல் ஒரு சர்வதேச ஒரு வெளிநாட்டு மொழி ஒன்றை கற்பிக்கிறாங்க. சில பிரதேசங்கள்ல ஜப்பானிய மொழி கற்பிக்கப்படுகின்றது. இன்னும் சில பிரதேசங்கள்ல ரஷ்ய மொழி கற்பிக்கப்படுகின்றது. ரைட். ஆங்கிலம் பொதுவாக எல்லா பிரதேசங்களையும் கற்பிக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு மொழியாக காணப்படுகின்றது. ரைட். 9ஆம் வகுப்புல அவங்களுக்கு ஒரு தேர்ச்சிக்கான ஒரு பரீட்சை இடம்பெறுகிறது. ரைட். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பரீட்சைகளும் இடம்பெறுவது இல்லை. இந்த 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9, 7ஆம் தரம், 8ஆம் தரம், 9ஆம் தரம் ஆகிய தரம் வரை பிரைமரி எஜுகேஷன் டு இந்த ஜூனியர் செகண்டரி வரையான கால பகுதியில மாணவர்கள் கற்பிக்கப்படுகின்ற இந்த கல்வி கட்டாய கல்வியாக்கப்பட்டிருக்கிறது. ரைட். அவங்களுக்கு கடந்த வகுப்பில் சொன்ன மாதிரி இங்க
ஒரு பாடத்தில் ஒரு மாணவன் தேர்ச்சி பெறுகின்றான் என்று சொன்னால் அவருடைய புள்ளி வந்து 100க்கு 60 இருக்கணும். 60 புள்ளிகளை பெறுகின்ற ஒரு மாணவன் தான் பரீட்சையில தேர்ச்சி அடைந்த மாணவனாக கருதப்படுவார். அந்த அளவுக்கு புள்ளிகளுடைய உயர்வு வந்து காணப்படுகின்றது. தேர்ச்சி மட்டம் அவங்களுக்கு உயர்வான ஒரு நிலையில வந்து காணப்படுகின்றது. இது சிரேஷ்ட உயர்கல்வியை பார்ப்போமாக இருந்தால், அதாவது இடைநிலையில சிரேஷ்ட உயர்நிலையை நாங்க பார்ப்போமாக இருந்தால், ரைட், இப்போ நான் சொன்ன மாதிரி ஜூனியர் செகண்டரியில வந்து நடத்தப்படுகின்ற பரீட்சையில வந்து அவர்கள் சித்தி அடைய வேணும். இங்க வந்து தரம் 10, 11, 12, 13, ரைட், சில இடங்கள்ல 12 வரைக்கும் தான் இருக்கின்றது. இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இந்த சீனியர் செகண்டரி கல்வி வந்து இங்கு வழங்கப்படுகிறது. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி பொது கல்வியும் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, தொழிற்கல்வியும் இங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. தொழிற்கல்வியும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பொதுக்கல்வி வந்து மாணவர்களை உயர்கல்விக்கு ஆயத்தம் செய்கின்றது. தொழிற்கல்வி வந்து உலகளாவிய ரீதியில திறன் படைத்த தொழிலாளர் படைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அந்த தொழிற்கல்வியும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சீனாட உயர்கல்வி நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அந்த உயர்கல்வியில தெளிவாக தென்படக்கூடிய வகையில் இந்த 3 மட்டங்களும் காணப்படுது. முதன்மை பல்கலைக்கழகங்கள், அதே போல பல்கலைக்கழகங்கள், ரைட், அதே போல தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்து காணப்படுது. ரைட், சீனாவில சுமார் 2956 ரைட் பன்முகத்தன்மை கொண்ட பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதிகமான பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஜூனியர் காலேஜ், அதே போல தொழிற்கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கல்லூரிகள், இராணுவ கல்லூரி நிறுவனங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் போன்ற ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் சீனாவில காணப்படுகின்றன. வேலை உலகம் கல்விங்கிற உடையத்தை நாங்க பார்க்கின்ற போது நாங்க கடந்த அமர்வில் குறிப்பிட்ட மாதிரி தான் பாடசாலையில மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே அவர்களுக்கு தொழில் தொடர்பான விருப்பத்தையும் தொழில் திறன் விருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் பாடசாலை மட்டத்திலேயே இடம்பெறுகிறது. அதே போல இடைநிலை கல்வி மற்றும் உயர்கல்வி கல்வி போன்ற செயற்பாடுகளின் போது மாணவர்களுக்கு தொழில் பயிற்சியோடு சேர்த்து சமகால தொழில் உலகுக்கு தேவையான திறன்களை விருத்தி செய்யக்கூடிய செயற்பாடுகள் வந்து கல்வி செயற்பாடுகளோடு இணைந்த வகையில் சீனாவில் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனால அவர்களுக்கு இந்த வேலை உலகுக்கும் கல்விக்கும் இடையிலான இடைவெளி மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. சீனாவுடைய கிராமப்புறங்கள்ல விவசாயம் வந்து நவீன விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான விவசாயம் சார்ந்த நவீன தொழில்நுட்பங்களும் வந்து கல்வி செயல்முறையினூடாக விருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த Facebookல எல்லாம் நீங்க சில நேரங்கள்ல பார்த்துருக்கீங்க. அவங்களுடைய சீனாவுடைய கரும்பு தோட்டம், அதே போல அப்பிள் தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், கிரேப்ஸ் தோட்டம் போன்றவற்றை நீங்க பார்த்துருக்கீங்க. மிக அதிக அளவான சாகுபடி விளைச்சலை தரக்கூடிய வகையிலான நவீன விவசாய முறைகளை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அப்ப அதன் அந்த விவசாய உற்பத்தி பண்ணை வளர்ப்பு போன்றவற்றிலும் கூட அவர்களுடைய கல்வியினுடைய செல்வாக்கு காணப்படுகின்றது. அப்ப இந்த அளவுல நாங்க சீனாட கல்வி முறைமை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேணும். ஆகவே நாங்கள் எங்களோட நாட்டில நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த கல்வி செயற்பாடுகள் மாற்றத்தை உள்வாங்கக்கூடிய வகையில எங்களுடைய கல்வி செயற்பாடுகள்ல மாற்றம் அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, சாதாரணமான பொதுமக்களும் சரி எங்களுடைய கல்வி முறைமையில மாற்றங்கள் அவசியம், சீர்திருத்தங்கள் உள்ளடக்கப்பட வேணும், எங்களுடைய கல்வி முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்க மிகவும் உறுதியானவர்களாக இருப்பதன் மூலமாக எங்களுடைய கல்வி முறைமையில இடம்பெறக்கூடிய மாற்றங்களை நாங்கள் துரிதப்படுத்தலாம்.
விரைவுபடுத்தலாம், துரிதப்படுத்தலாம், விரைவுபடுத்தலாம். வேற எதுவும் எங்களால செய்ய முடியாது. காரணம், நாங்கள் 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த இருந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பு கூட நாங்கள் ஒரு வருடத்துக்கு பின்தள்ளி போட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் உலக நாடுகள் விரைவாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளுடைய கல்வி முறைமையில் ஒப்பிடுகின்ற போது நாங்கள் 2 தசாப்தங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிற்பட்ட ஒரு நிலையில காணப்படுறோம். அதாவது 2000ஆம் ஆண்டில உலக நாடுகள்ல காணப்பட்ட ஒரு கல்வி முறைமைக்கு ஒத்ததான ஒரு கல்வி முறைமையை தான் இன்னும் நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு வரோம். இப்ப 2026ஆம் ஆண்டு, அது 2 தசாப்தங்களுக்கு பின்னால நாங்க நிக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நாங்க எங்களுடைய கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாங்கள் மிகவும் உலகளவிய ரீதியில ஒரு பின்னிலையான பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையில நாங்க காணப்படுவோம். ஆனா உண்மையிலே கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கு, நவீன கற்பித்தல் முறைகளை கையாளுவதற்கு, தொழிற்கல்வியையும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியும் வழங்குவதற்கு உண்மையாகவே இன்னொரு பௌதிக வளங்கள் தேவைதான். எல்லா பாடசாலைகளும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட வகுப்பறைகளையும் மென்திறன்களை அதே போல மென்பொருட்களை கையாளக்கூடிய வகையிலான ஆசிரியர் மாணவர் சமூகத்தை உருவாக்க வேண்டியது அவசியம்தான். இது எல்லாமே ஏற்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் எல்லா பாடசாலைகளையும் டிஜிட்டல் வகுப்பறை, அதே போல மல்டிமீடியா, அதே போல கணனி அறைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டுத்தான் நாங்கள் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் இன்னும் 25-30 வருடங்கள் தேவைப்படும். இவற்றை நாங்கள் முழுமையாக பாடசாலைகளுக்கு கொண்டு சேர்ப்பது. ஆகவே இருக்கின்ற வளங்களை ஓரளவேனும் பயன்படுத்தி எங்களுடைய கல்வி மறுசீரமைப்பை நாங்கள் மெதுமெதுவாக நடைமுறைப்படுத்துகின்ற போது மிக விரைவாக எங்களால ஒரு புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்தி கல்வித்துறையில காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு விரைவான ஒரு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய கருத்து. சரியோ? ஓகே. இந்த வகையில நாங்கள் ஒப்பீட்டு கல்வி மூலமாக எங்களுடைய உள்நாட்டு கல்வியில கடந்த காலம், காலனித்துவ ஆட்சி காலம், சுதந்திரத்தின் பின்னரான கால பகுதியை பற்றி பார்த்தோம். சர்வதேச நாடுகள்ல கல்வி முறைமையை இளங்கட முறைமையோடு ஒப்பிட்டு தொடர்படுத்தி அவருடைய தனித்துவமான வேறுபாடான விடயங்களை பற்றி பார்த்தோம். இது மூலமாக இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த தகவலோட, இந்த விடயங்களோட இந்த பாடத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புதிய பாடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். Thank you.